Hi, welcome to holistic-investment.in. Reliance Nippon Life சாரல் பென்ஷன் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்க ரிட்டையர்மெண்ட்ல உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு இந்த பிளான் ஒரு ரைட் ஆப்ஷனா இருக்குமா அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு சிங்கிள் பிரீமியம் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் இமீடியட் ஆன்விட்டி பிளான் அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் பண்றதுனாலே உங்களுக்கு கேரண்டீட் லைஃப் டைம் இன்கம் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஆன்விட்டி பே அவுட் சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அண்ட் 2 ஆன்விட்டி ஆப்ஷனுமே இருக்கு நீங்க சூஸ் பண்றதுக்கு. அண்ட் உங்க பாலிசியை ஏதாவது ஸ்பெசிஃபைட் கிரிட்டிக்கல் இல்னஸோட டயக்னோசிஸ்ல சரண்டர் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகி 6 மந்த் கழிச்சு ஒரு லோன் ஆக்சஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு எனி டைம் ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிருக்க பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட்ன்றது அதாவது பாலிசி ஹோல்டர் இறந்து போயிட்டாங்க பாலிசி டேர்முக்குள்ளேயே அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னா கிளைமேட் அதாவது நாமினியில லீகல் ஹெருக்கு கிடைக்கப்படுறது தான் டெத் பெனிஃபிட். இந்த பாலிசியில சப்போஸ் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஆன்விட்டன் டெத் அப்பவே ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். உங்களோட 100% உங்க பர்ச்சேஸ் பிரைஸோட 100% உங்க சிங்கிள் பிரீமியம் தான் திரும்பி கிளைமெண்ட்க்கு ஒரு லம்சம் பெனிஃபிட்டா ரீபே பண்ணிடுவாங்க அண்ட் உங்க பாலிசி டெர்மினேட் ஆயிடும். இதே நீங்க உங்க டெத் பெனிஃபிட் சப்போஸ் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரைமரி இல்ல செகண்டரி ஆன்விட்டன் 2 பேர்ல யாராவது இறந்துட்டாங்க ஒருத்தர் தான் சர்வைவிங்னா டெத் பெனிஃபிட் பேயபிள் கிடையாது. அப்போ ஜஸ்ட் உங்களோட ஆன்விட்டி அமௌண்ட் தான் அவங்களோட சர்வைவிங் ஆன்விட்டன்ட்டோட லைஃப் முழுக்க ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் லாஸ்ட் சர்வைவிங் ஆன்விட்டன்ட்டுமே இறந்துட்டாங்கன்னா அப்போதான் ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் இமீடியட்டா ஸ்டாப் ஆகி அது அவங்களோட சிங்கிள் பிரீமியம் அவங்களோட பர்ச்சேஸ் பிரைஸோட 100% கிளைமெண்ட்க்கு லம்சம் பெனிஃபிட்டா ரீபே பண்ணி பாலிசியை டெர்மினேட் ஆகும். இந்த பாலிசில எந்த விதமான மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடையாது. இப்ப சர்வைவல் பெனிஃபிட் அதாவது ஆன்விட்டி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்விட்டி அமௌண்ட்டை நீங்க சூஸ் பண்ணிருக்கிற ஆன்விட்டி பேமெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு அந்த த்ரூ அவுட் அந்த ஆன்விட்டன் லைஃப்ல அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே வந்து ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா பிரைமரி இல்ல செகண்டரி ஆன்விட்டன் யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்தா கூட அது வரைக்கும் நீங்க சூஸ் பண்ண ஆன்விட்டி பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி படி ஆன்விட்டி அமௌண்ட் ரிசீவபிளா தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்ப்போம். இந்த பாலிசிக்கு அகேன்ஸ்டா இந்த பாலிசி டேட் கமெண்ட்ஸ் ஆகி 6 மந்த்ஸ் கழிச்சு நீங்க எப்போ வேணா லோன் எடுக்கலாம் அண்ட் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கொடுக்கறதுக்கு ஒரு ஹேசல் ஃப்ரீ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் மொத்தமே ஃபுல்லி டாக்ஸபிள். ஆன்விட்டி உங்க கொடுக்கறது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது அண்ட் லிமிடெட் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு நம்ம சூஸ் பண்றதுக்கு. இது எல்லாமே ஒரு டிராபேக் தான். கன்சிடர் பண்ணி தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு லாங் டேர்ம்ல நல்லா இருக்குமா இல்லையா சூட்டபிளா இல்லையான்றதை அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இதோட பிளான் ரிட்டர்னை எவாலுவேட் பண்றது ரொம்ப எசென்ஷியல். அப்பதான் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க முடியும். அதனால இந்த பிளானோட IRR இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60-year-old மேல் இதுல 25 lakhs இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வச்சுப்போம். அது ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆனுவல் ஆன்விட்டியை அவங்க ரிசீவ் பண்றது 1.30 lakhs. ஸோ அவங்க டெத் அப்போ அந்த 25 lakhs பர்ச்சேஸ் பிரைஸை அப்படியே நாமினிக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 years அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஷ் ஃப்ளோக்கு ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் சாரல் பென்ஷன் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலியமா நீங்க வந்து IRR கால்குலேட் பண்ணீங்கன்னா 5.11% வருது. ஸோ இது வந்து இந்த ரிட்டர்ன் ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி அண்ட் இந்த ஆன்விட்டியோட ஃபிக்ஸட் நேச்சர் இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணல. அப்பனா ஓவர் டைம் இந்த பே அவுட்டோட பர்ச்சேசிங் பவர் எரோட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னும் ரிட்டையர்மெண்ட் அப்போ அந்த ரைசிங் லிவிங் அண்ட் ஹெல்த் கேர் காஸ்ட்டை மீட் பண்றது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ இதுல ரொம்ப இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா என்ன இருக்குன்னா உங்க ஸ்டெப் அப் இன்கம் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் இந்த சேலஞ்சஸை அட்ரஸ் பண்றதுக்கு இன்னும் பெட்டர் சூட்டடா இருக்கும். அடிஷ்னலி இந்த மாதிரி ஆன்விட்டி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிடெட் லிக்விடிட்டியோட தான் வரும். ஸோ ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கார்பஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ண கார்பஸ் லாக் ஆயிடுது. இது ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் இல்ல பாலிசி ஹோல்டரோட டெத் அப்போ மட்டும்தான் ஆக்சஸ் பண்ற மாதிரியே இருக்கு. ஸோ இந்த லோ ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதது ரிஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் உங்க ஃபண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இந்த பிளான் ஒரு இன்எஃபிஷியன்ட் சாய்ஸா தான் காட்டுது. ஸோ நம்ம ரிட்டர்ன் அனலைசிஸ் ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் பிளானை ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸை லாங் டேர்ம் மீட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு அப்பீலிங்கா காட்டாததுனால இன்னும் எக்ஸ்பெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு நம்ம கார்பஸ் அது ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதுல நம்மளுக்கு ஹை
ஹையர் ரிட்டர்ன்ஸும் வர மாதிரி அண்ட் இன்னும் பெட்டர் லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஏன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி சிமிலர் ஆன்விட்டி பிளான்ஸ் மாதிரி கேரண்டீட் ரெகுலர் இன்கம் கிடைக்கும் அண்ட் ஆன்விட்டி பிளானோட கொஞ்சம் பொட்டன்ஷியலி ஹையர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS. இதில் 8.20% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FDல பார்த்தீங்கன்னா 7 to 8% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கரண்ட்லி 8.05% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேபிள் இன்கம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன் சொன்னாலுமே இதுலேயுமே இன்ஃப்ளேஷனை எஃபெக்டிவ்லி அட்ரஸ் பண்ணல. ஸோ ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம்காக நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி பார்க்கலாம். லைக் ஈக்விட்டி அண்ட் டெப்டும் எசென்ஷியலா இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ரிட்டையரி 25 lakhs ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இன்வெஸ்ட் பண்ற அந்த சினாரியோவை நம்ம ரீவிசிட் பண்ணலாம் அண்ட் இனிஷியலா 1.30 lakhs அவங்களுக்கு இனிஷியலா வித்ட்ராவல் பண்ற மாதிரியும் ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் நிப்பான் லைஃபோட கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரி இன்னும் பட் பெட்டர் அவுட்கம் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பண்ண போறோம்னா போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை 60% ஈக்விட்டி 40% டெப்ட் அப்படின்னு பண்ண போறோம். ஸோ 25 lakhsல 15 lakh ஈக்விட்டிக்கு லாங் டேர்ம் வெல்த் க்ரோத்காக அலோகேட் பண்ணிட்டோம். 10 lakh டெப்ட்ல இமீடியட் இன்கம் நீட்ஸ் மீட் பண்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அசியூம் ரிட்டர்ன் ஈக்விட்டியில 12% per annum, டெப்ட்ல 6% per annum. இப்போ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ராவல்ஸ் பிகின் ஆகுது. ஸோ இனிஷியல் ஆனுவல் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 1.30 lakhs தான். பட் எவ்ரி 5 years 6% இந்த ஆனுவல் வித்ட்ராவலை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இன்ஃப்ளேஷனை கம்பேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இதுல ரீபேலன்சிங் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 years இந்த டெப்ட் போர்ஷனை தான் நம்ம ஈக்விட்டில இருந்து ரெப்ளனிஷ் பண்றோம். ஸோ ஆனுவல் வித்ட்ராவலை சப்போர்ட் பண்ற மாதிரி. அண்ட் 871ல ஈக்விட்டி போர்ஷன் ஃபுல்லி டெப்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுறோம் ஸ்டெபிலிட்டிக்காக. அண்ட் ஏஜ் 85ல பார்த்தீங்கன்னா உங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 59 lakhs உங்க கையில இருக்கும். இது உங்களோட இனிஷியல் 25 lakhs விட அதிகமான டபுள் த அமௌண்ட் தான் உங்க கையில இருக்கு. சிக்னிஃபிகன்ட்லி ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் சாரல் பென்ஷன் பிளானே அவுட் பெர்ஃபார்ம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 60:40 அலோகேஷன் அண்ட் ஃபண்ட் ரீபேலன்சிங் டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளாகவும் உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி இன்னும் எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரெகுலர் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கமும் கிடைக்கும் அண்ட் ரெடி ஆக்சஸும் இருக்கும் உங்க ஃபண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் தான் ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் பிளான்ல இல்ல. ஸோ அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் சாரல் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இப்போ நம்மளோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைலையும் அதே மாதிரி இப்ப இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா ரிலையபிள் இன்கம்ன்றது ரொம்ப எசென்ஷியல். அப்பதான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸையுமே மேனேஜ் பண்ண முடியும். ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் சாரல் பென்ஷன் பிளான் ஒரு ஸ்டெடி இன்கம் கொடுக்குறாங்க. பட் அதோட லேக் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி தான் ஒரு சிக்னிஃபிகன்ட் டிராபேக். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்க கார்பஸை லாக் பண்ணிடுறாங்க. ஒரு எமர்ஜென்சினா இந்த வந்து லிமிடெட் ஆக்சஸ் தான் இருக்கு அண்ட் அடிஷனல் ஃபண்ட்ஸ் வேணும் அன்ஃபோர்சின் எக்ஸ்பென்சஸ்க்குனாலுமே இந்த லிமிடெட் ஆக்சஸ் ஒரு டிராபேக்கா இருக்கு. இந்த ரிஜிடிட்டி தான் இதை வந்து ஒரு டைனாமிக் ஃபினான்ஷியல் நீட்ஸ் நம்ம போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு தேவையானதை அட்ரஸ் பண்ற அளவுக்கு சூட்டபிளா இல்ல அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனும் உண்டு. ஸோ நீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சினாரியோ பார்த்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அதாவது ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோல ப்ராப்பரா ரீபேலன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கவுண்டர் பண்றதுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு ஸ்மார்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். இந்த அப்ரோச்சோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா உங்க ஸ்பெசிபிக் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க கார்பஸும் உங்க லைஃப் டைம் அண்ட் அதுக்கும் பியாண்டா அது லாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபிக்ஸட் ஆன்விட்டி பிளானை விட இந்த மாதிரி டைவர்சிஃபைட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு தேவையான அடாப்டபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆன்விட்டி பிளான்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிட்டையரிக்கு தேவையான டைவர்ஸ் ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து அட்ரஸ் பண்ற அளவுக்கு இருக்காது. இந்த பிளானை நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.